Engineering Thermodynamics, Unit 1, Theory, Part 1. Basics of Thermodynamics. Introduction. The field of science which deals with the energies possessed by gases and vapors, conversion of energy in terms of heat and work, and the relationship with the property of system is known as thermodynamics. ஸோ இந்த இதில் வந்துட்டு எனர்ஜிஸ் பொசஸ்ட் பை கேஸஸ் அண்ட் வேப்பர்ஸ், ஜென்ரலாக ஆவி மற்றும் வாயு, இது ரெண்டுலேயுமே வந்து ஆற்றல் இருக்கும். ஸோ அந்த ஆற்றலை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ஹீட் and the relationship with the properties of system is known as thermodynamics. So gas, it is the study of the energy possessed by gases and vapors. எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா கேஸஸ் மற்றும் வேப்பர்ஸ். கேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எவாப்ரேட்டட் லிக்விட். ஒரு லிக்விட் வந்து கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கேஸ். வேப்பர்ஸ் அப்படிங்கிறது பார்ஷியலி எவாப்ரேட்டட் லிக்விட். ஸோ அந்த வேப்பர்ஸில் பார்த்தோம்னா லிக்விட் பார்ட்டிகல்ஸ் கலந்து இருக்கும் கேஸஸில். அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். கேஸஸ்னா கம்ப்ளீட்லி எவாப்ரேட்டட் லிக்விட், வேப்பர்ஸ் அப்படின்னா பார்ஷியலி எவாப்ரேட்டட் லிக்விட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸஸ் மற்றும் வேப்பர்ஸ் இதில் வந்து எனர்ஜி, ஆற்றல் புதைந்திருக்கும். இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஹீட்டாவோ அல்லது ஒர்க்காவோ. ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. அப்புறம் ரிலேஷன்ஷிப் வித் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம், அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பண்புகள், அதனுடைய தொடர்புகள், இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடியது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம், இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். மாஸ். மாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. ஒவ்வொரு பொருள்லையுமே வந்து ஒரு சர்டன் மாசஸ் இருக்கும், புதைந்திருக்கும். அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டர், அதை தான் வந்து நம்ம மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய அலகு யூனிட் வந்து கிலோகிராம். இதை என்ன லெட்டரில் குறிக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் எம் அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். யூனிட் வந்து கிலோகிராம். அடுத்து ஃபோர்ஸ். ஸோ ஆஸ் பர் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் இரண்டாவது விதிப்படி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரொபோஷனல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு எம் அண்ட் ஜி. எம்ங்கிறது மாசு, ஜிங்கிறது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது வந்து என்ன லெட்டரில் குறிக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுங்கிறப்ப we are multiplying this mg by 1 by gc. அந்த gc அப்படி அதோட யூனிட் வந்துட்டு 1 kg meter per Newton second square. ஸோ இந்த gcக்கு வேல்யூ 1 போட்டுட்டோம்னா அகைன் f is equal to mass into acceleration due to gravity. ஸோ f is equal to m into g. அடுத்து வெயிட். வெயிட் அப்படிங்கிறது the force acting on the mass of the body due to gravitational acceleration. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மாஸ் ஆஃப் த பாடி. ஒரு பொருள் இருக்குது, அது மேலே விசையை செலுத்துகிறோம். இந்த விசையை நம்ம செலுத்தலாம், அப்படி இல்லாட்டி மேலே அப்படியே வச்சோம் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் அப்படின்னா கீழ் நோக்கி போகுது. எதனால் அப்படின்னா டியூ டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் ஆஃப் த பாடி டியூ டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். இதை வந்து கேபிட்டல் W அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். இதோட யூனிட் வந்து நியூட்டன்ஸ், SI யூனிட்டில். weight is equal to mass multiplied by acceleration due to gravity. W is equal to mg, unit newtons. volume. volume அப்படிங்கிறது கொள்ளளவு. the space occupied by a substance. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கும். that space occupied by the substance is known as volume. அதை தான் கொள்ளளவு அல்லது கன அளவு அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். இதை வந்து கேபிட்டல் V அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். The unit of volume is meter cube. Meter cube is the unit for volume. சில சமயத்தில் வந்து இதை லிட்டர்ஸ்லையும் சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார் லிக்விட்ஸ், லிக்விடில் வந்து லிட்டர்ஸ்லையும் சொல்லுவோம், அல்லது சிசி கியூபிக் சென்டிமீட்டர்லையும் சொல்கிறோம். ஸோ
1 liter is equal to 0.001 meter cube. அல்லது that is equivalent to 1000 cc அப்படின்னு கொடுத்தோம். டென்சிட்டி டென்சிட்டிங்கிறது தமிழ்ல அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். டென்சிட்டி அப்படிங்கிறது the mass per unit volume of a substance. Density of a substance is defined as the mass per unit volume, mass by volume. 1 meter cube வால்யூம்ல இருக்கக்கூடிய நிறை, ஒரு பொருளினுடைய நிறை, அதுதான் வந்து டென்சிட்டி. இதை வந்து ரோங்கிற லெட்டர்ல நம்ம குறிப்போம். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ரோ. அதோட யூனிட் வந்து கேஜி per meter cube. Density rho is equal to mass divided by volume, mass by volume. Massக்கு வந்து small m divided by volumeக்கு வந்து capital V, mass by volume, m by V. Unit kg per meter cube. அடுத்து specific weight. Specific weight இது வந்து weight per unit volume. Density அப்படிங்கிறது mass per unit volume. வேற specific weight அப்படிங்கிறது weight per unit volume. Weight of a substance per unit volume. So specific weight of a substance is defined as the weight per unit volume of that substance. இதை வந்துட்டு ஸ்மால் டபிள்யூல குறிப்போம். ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து ஸ்மால் டபிள்யூ. கேபிட்டல் டபிள்யூ வந்து வெயிட்டை குறிக்கிறது. வேற ஸ்மால் டபிள்யூ இஸ் யூஸ்ட் டு டினோட் ஸ்பெசிஃபிக் வெயிட். இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் பை வால்யூமா, வெயிட்டுக்கு வந்துட்டு நியூட்டன்ஸ், வால்யூம்க்கு வந்து மீட்டர் கியூப். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் இஸ் த யூனிட் ஃபார் ஸ்பெசிஃபிக் வெயிட், அல்லது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் இஸ் த யூனிட் ஃபார் specific weight. So mathematically போடுறப்ப W is equal to weight by volume, W by V. This is equal to W is also equal to mass into acceleration due to gravity. So mg by V. இதில் வந்து m by V மட்டும் தனியா செப்பரேட் பண்ணோம்னா mass by volume. Mass by volume ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், that is equivalent to density. ஸோ அந்த mass by volume வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக டென்சிட்டியை இன்க்ளூட் பண்ணிடலாம். So mg by V, it is also equal to rho g. So specific weight is equal to rho g, Newton per meter cube. Specific gravity. So specific gravity இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து relative density ன்னு சொல்லுவோம். Specific gravity of a substance is defined as the ratio of density of the substance to the density of standard substance. சப்போஸ் இப்போ மெர்க்குரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். நம்ம ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு வாட்டரை எடுத்துக்குவோம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1000 kg per meter cube. ஸோ இப்போ மெர்க்குரியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணும் அப்படின்னா density of substance, density of mercury divided by density of standard substance. இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸுக்கு 1000 போட்டுருவோம். ஜென்ரலாக லிக்விட்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரை எடுத்துக்குவோம். வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000 kg per meter cube. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். ஃபார் லிக்விட்ஸ் வாட்டர் இஸ் டேக்கன் அஸ் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். ஃபார் கேஸஸ் ஏர் ஆர் ஹைட்ரஜன் இஸ் டேக்கன் அஸ் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா மேலேயும் டென்சிட்டி இருக்குது, கீழேயும் டென்சிட்டி இருக்குது. மேலேயும் வந்து கேஜி பர் மீட்டர் கியூப்னு வரும், கீழேயும் வந்து கேஜி பர் மீட்டர் கியூப்னு வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா வி கெட் நோ யூனிட். ஸோ நோ யூனிட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு இதை வந்து டென்சிட்டிலையும் டிஃபைன் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை ஸ்பெசிஃபிக் வெயிட்டையும் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி is also defined as the ratio of specific weight of the substance to the specific weight of standard substance. So density of substance to density of standard substance போடலாம், அல்லது specific weight of substance to specific weight of standard substance. இதுக்கு வந்துட்டு யூனிட் கிடையாது. Thank you.